ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான தட்டைப்பயிறு சொரக்காய் குழம்பு தான். இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு சப்பாத்தி அண்ட் களிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நேர்வாக்கில் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வெள்ளை கலரில் வதங்கினதுக்கப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன நறுக்கி அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள். அந்த டைமில் ஒரு 1/2 கிலோ சொரக்காவை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இதேமாதிரி சின்ன சின்னதாக பீஸ் பண்ணி அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு 1/2 கிலோ தட்டைப்பயிறு ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 லிட்டர் இல்லைன்னா ஒரு 3/4 லிட்டர் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக சால்ட் சேர்த்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அது உடச்சா நல்லா பஞ்சு மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதில் தட்டைப்பயிறு மட்டுமே தண்ணியே இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு கிண்ணியில் எடுத்து வச்சிடுங்க. கிண்ணியை க்ளோஸ் பண்ணி அதை நம்ம வேக வச்சுருப்போம்ல ஒரு குக்கரில், அதில் இந்த மாதிரி நீங்கள் வச்சிடுங்க. ஏன்னா இதேமாரி வச்சா கிண்ணியில் தண்ணி ஏதாவது இருந்தால் கூட அது இதேமாரி வடிகட்டிடும். பேனை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். சொரக்காயில் நல்லா வெந்திருக்கா இல்லையான்னு. சொரக்காய் நல்லா வெந்திருந்தால் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல தட்டைப்பயிறு, அதை இதில் சேர்த்துக்கலாம். குக்கரில் எக்ஸஸாக தண்ணி இருந்ததில்ல, அந்த தண்ணியோட கொஞ்சமாக தட்டைப்பயிறு இருக்குது, அதையும் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நாங்கள் 1/2 கிலோ தட்டைப்பயிறு வேக வச்சோம். அதில் 200 கிராம் மட்டும் குழம்புல சேர்த்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிறது செப்ரேட்டாக எடுத்து வச்சிடலாம். நல்லா இதேமாரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. இதை வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இதை சேர்த்து நல்லா இதேமாரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற டைமில் அனல் லோ ஃப்ளேமில் வச்சு பேன் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறம் இதேமாதிரி நல்லா கிண்டி விட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். உப்பு கரெக்டாக இருந்தால் நம்மளோட பர்ஃபெக்டான தட்டைப்பயிறு சொரக்காய் குழம்பு ரெடி. இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்லேயும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.